ரஜினி சார் படையப்பா படத்துல ஒரு சாங் வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சார் ரஜினி சார் வந்து முதுகுல மாடிட்டு என் பேரு படையப்பா இல்ல வெட்ட நடையப்பா அப்படி சொல்லி பாடிட்டு வருவாரு. அப்ப வந்து ரவி சார் என்ன பண்ணாங்க, டைரக்ட் சாரு அது ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சங்க ரஜினி சார் சொன்னாங்க, செந்தில் ஒரு காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் நானே எவ்வளவு நேரம் மாட்டிட்டு வருது, இதை வந்து வேற யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்னும் போது ரவி சார் செந்தில் கொடுக்கலாம். சரி. அப்போ நாங்க பேகை கைட்டி வாங்கிட்டோம். அப்போ ரஜினி சார் சொன்னாரு, அது ஒரு பெரிய கல் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ சார் சார் என்ன சொல்லுவாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்க வைங்க அப்படின்னு அந்த இடத்துல லொக்கேஷன்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து அது பேக் உள்ள வச்சுட்டு அந்த பேகை இப்போ சார் டைரக்டர் சார் சொல்லும் போது நீங்க மாட்டிவிடுங்க அப்படின்ட்டாரு. இது செந்தில் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், பேகை கையில வச்சுட்டு இருந்தேன். சார் சொன்னார், ரவி சார் பேக் அவர்கிட்ட கொடுப்பாருன்னு முதுகுல மாட்டினேன். அப்படியே செந்தில் எனக்கு கீழே அப்படியே ஒரு பேலன்ஸ் வந்து அவருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால டக்குன்னு கீழே உட்காந்துட்டாரு. அப்போ கோவம் வந்துச்சு, எங்களை பார்த்து முறைச்சாரு சார். அப்போ ரஜினி சார் வந்து இல்ல என்ன எங்களை எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் இதை செய்ய சொன்னேன் அப்படி சொன்னாங்க. ஒரு ஜாலியா இருப்பார் ரஜினி சார் வந்து. இந்த ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப ஜாலியா பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. அந்த கால டைம்ல அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ செந்தில் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ல நாங்கள் ஏதாவது கோளாறு பண்ணிட்டோம், அவருக்கு ட்ரெஸ் வேணா அதை வந்து அன்னைக்கிட்ட சொல்லிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அதை வந்து டைரக்டர் கிட்டயோ யார்கிட்டயோ கொண்டு போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் செந்தில், ரொம்ப பிடிக்கும். என்ன பெத்த ராசான படம் பண்ணோம். அப்போ ராஜீவன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் அவர் இப்போ பொண்ணுகளுக்கு சரியா அப்படிதான் படத்தெல்லாம் வந்து ஃபைட் எல்லாம் பண்றது, யாராவது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா அவங்க எல்லாம் நல்லா வாழ்த்துவாரு, அவருக்கு ஏதாவது செய்யணும்னு செய்வாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும். இந்தியன் படம்லாம் பண்ணோம். அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் 5000 பேர். சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லா ட்ரெஸ் கொண்டு போனோம். அது வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் வந்து கம்பெனி தான் தரணும்னு சொல்லிட்டாங்க, ஓன் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம், ஒரு லாரி ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்து வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் பொறுத்து பார்த்தா ஒரு டெம்போ ட்ரெஸ் கூட வரல. ட்ரெஸ் எல்லாம் வந்து ஊருக்காரங்க போட்டு போயிட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அப்படியே ஜாலியா இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க தரமாட்டெல்லாம் சொல்லுவாங்க ஊருக்காரங்க. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில ஷூட்டிங் பண்ணுங்க. அந்த படம் பேர் முதல் வரும்னு சொன்னாங்க. ஆனா படம் அது ரிலீஸ் ஆச்சான்னு தெரியாது. பண்ணோம். ரவி ராகுல் வந்து பிருந்தான்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேரும் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாசி படம் மாதிரி அது. அவங்க வந்து ஒரு காட்டுவாசி குரூப்ல போய் மாற்ற மாதிரி சீனு. அந்த காட்டுவாசி குரூப்புக்கெல்லாம் ட்ரெஸ் தைக்க சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இலையெல்லாம் வச்சு அந்த மாதிரி கிளாத்ல வச்சு தைச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அந்த படத்தை. டைரக்டருக்கு பயந்து தான் நம்ம வேலை செய்வோம். அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்க எதுவும் தப்பாயிடக்கூடாது சொல்லி அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம். எல்லாமே எந்த ஒரு காஸ்டியூமும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது காஸ்டியூம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அஜித் சார் வந்து உல்லாச படம் வேலை பார்த்தேங்க. உல்லாச படம் வேலை பார்க்கும்போது விக்ரமும் அதில் இருப்பாரு, அஜித் இருப்பாரு. 2 பேருக்குமே நான் ட்ரெஸ் கொண்டு போவேன். 2 பேருமே ட்ரெஸ் கொண்டு போகும்போது எல்லாருக்குமே கரெக்டா விக்ரம் சாருக்கு வந்து கொண்டு போகணும். எல்லாமே லிப்ல இந்த ஷூ போடணும், இதுவும் எல்லாமே கரெக்டா கொண்டு போனோம். அஜித் சார் கிட்ட வந்து நம்ம ஏதாவது மறந்து போயிட்டுனா கூட அவர் வந்து பரவாயில்ல போய் எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டைம்ல ஷூட் நடக்கும் போது மியூசியத்துல நடந்தது ஷூட்டிங். மியூசியத்துல நடக்கும் போது அப்போ வந்து ட்ரெஸ் கொடுக்க சொன்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கு, ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் வந்து இங்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அஜித் சார். சரி நான் என்ன பண்ணேன், சரி ட்ரெஸ் ஹேங்கர்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. போகும்போது அவருக்கு அந்த லுங்கி ஒன்று கொடுப்போம், பேண்ட்லாம் கேட்டா லுங்கி, நான் அதை எடுத்துட்டு போகாம போயிட்டேன். அப்போ சார் சொன்னாங்க லுங்கியை தரும் பரவாயில்ல, நீங்க இப்படியே நேரம் நில்லுங்க, பக்கத்துல ஒரு அசோகம் வரும் அப்படியே நில்லுங்க. நம்ம பார்த்தா ஃபுல்லா ஒரே கூட்டம், க்ரௌடு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா சார் வந்து எதுக்கு அவர் தூரம் ஓடி ஆடணும், நீங்க வந்து இங்கே நில்லுங்க நான் டக்குன்னு மாத்திக்கிறேன் அப்படி சொல்லி மாத்தினாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா எங்களுக்கு டைரக்டர் எல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க. ஏன்னா டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படி ஷார்ட் வெயிட்டிங்கு. அதனால சொன்னாங்க. ஆனால் அஜித் சார் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனிதர்கள்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களாம் நல்லா வரணும்னு நினைப்பேன் நான் எப்போவுமே. இது எல்லாம் நல்லா இருக்கணும். கண்டினியூட்டி ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் கரெக்டாக எடுத்துக்குவோம். எடுத்து எல்லாம் பண்ணுவோம். ஒரு டைம் அப்படிதான் வந்து கண்டினியூட்டி ட்ரெஸ் எடுக்க முடியல. ஏன்னா இது முன்னாடி நாங்கள் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா திட்டுவாங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டு ஏன்னா எதுக்கே வேலைக்கு வரீங்க, ஏன்னா மாடு மேய்க்க போக வேண்டியதானே, நீங்க எதுக்கே வரீங்க அப்படிலாம் பேசுவாங்க. சில பேர் அசிங்கமாலாம் கூட பேசுவாங்க. ராமநாதன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸை ஒன்று மறந்தே வந்துட்டோம், திடீர்னு வந்து அசிஸ்டன்ட் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வந்து திடீர்னு வேணும்ட்டாங்க. ஒன்றும் யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பொறுப்பு தான்.
ஷூட்டிங் வந்து ஃபிலிம் சீட்டில் நடக்குது. ஆஃபீஸ் வந்து வடபழனி ஒரு சாருடைய ஆஃபீஸு, அங்கே தான் ட்ரெஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் என்ன ட்ரெஸ் இன்னும் மாட்டல அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ வந்து என்ன நீங்களே போய் பேசுங்கன்னு என்ன அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. சார்கிட்ட போய் நானே சொன்னேன், சார் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சார், எனக்கு தெரியல இந்த ட்ரெஸ் இன்னைக்கு வரும். அப்புறம் இத்தனை பெட்டி கொடுத்துருக்கோம்ல, எங்கள் எடுத்து போட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் வர வேண்டியதானே, நீங்கள் எப்படி மறந்து வரலாம் அப்படிலாம் கேட்டாங்க. சார் மிஸ் ஆயிடுச்சு சார், எப்படி மறந்துட்டேன் சார், நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் சார். சரி சார் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தப்பை இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸும் இருக்காங்க. ரொம்ப நான் வந்து அதனால ரொம்ப பொறுப்பாக நம்ம எப்போ வரைக்கும் இப்போ இது வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் நான் வந்து பொறுப்பாக இருக்கணும்னு நினைப்பேங்க. வானத்தை போல படம் பண்ணுங்க, அது பொள்ளாச்சியில் தான் அதுவும் எடுத்தாங்க. அது நல்ல ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு வீடு, நல்ல ஒரு செம்மண் கலர்ல ஒரு வீடு செட்டு போட்டு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருந்தாலும் செம்மண் ஒட்டிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு ஆள் 2 பேர் தான். நான் டைலர் வேலையும் பார்க்கணும், ஆர்டிஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் கேட்டு டைரக்டர்கிட்ட பேசி எல்லாம் கொடுக்கணும், ஒருத்தர் அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். 2 பேர் தான் வச்சாங்க அந்த படத்தில். நாங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் யாராவது எங்களை கூப்பிடாம கீழே வச்சிட்டாங்கன்னா அதை நாங்கள் அதை ரெடி மறுநாள் அதே ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதை வாஷ் பண்ணி அதெல்லாம் போவோம் பயந்துக்கிட்டு. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் வேலை செய்வோம். காஸ்டியூம்லாம் வந்து ஜாலியாலாம் வேலை செய்ய முடியாது. படம்லாம் போயிட்டா ரொம்ப ரிஸ்க்கு. படத்துலலாம் வந்து ரொம்ப கவனமாக வேலை செய்யணும், ரொம்ப பொறுப்பாக வேலை செய்யணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரொடியூசரும் நல்லது, டைரக்டருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. விஜயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலி. அவர் வந்து ஸ்பாட்லேயும் ஜாலியாக இருப்பார். ஆனால் நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாரி ரூமுக்கு வந்துட்டா கூட, ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டா கூட எல்லா கூடயும் வந்து பேசுவார். ஒர்க்கர்ஸ் இவங்க அப்படிலாம், சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவரு அப்படிலாம் பார்க்க மாட்டார். எங்க கூட வந்து பேசுவார், என்ன பண்ணி என்ன சாப்பிட்டீங்களா, என்ன எப்படி இருக்கு சாப்பாடுலாம் நல்லா இதா அப்படிலாம் விசாரிப்பாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயன் சார். வந்து ஜாலியாக இருப்பார். அவங்க வீட்டு ஆள் மாதிரியே பார்ப்பாரு. மேனேஜர் வந்து கரெக்டாக சொல்கிற டைம் கரெக்டாக உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற வேலையை வந்து கரெக்டாக நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் டீட்டர்ஸ் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஆர்டிஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட கரெக்டாக கண்ட்ரோல் டீட்டர்ஸ்லாம் கேட்டு வாங்கிடணும். திருப்பி ஏன்னா மறுநாள் தேவைப்படும். அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏதாவது டேமேஜ் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து சரி பார்க்கணும். இவ்வளோ வேலை கரெக்டாக பண்ணோம்னா அதுதான் காஸ்டியூம் மெயினாக. அந்த தைக்கிறதுலாம் வந்து டைரக்டர் சொல்லுவாங்க, அது வந்து அந்த டைமில் தைச்சிப்பாங்க. அது ஆனால் பொறுப்பாக ஸ்பாட்டில் பார்த்துக்கிறது இந்த வேலை. கம்யூனிட்டி மிஸ் ஆகும் பார்த்துக்கணும். ராமி சார் கிட்ட வந்து நான் ஒரு 2 வருஷம் பர்சனலாக கூட ட்ரெஸ்லாம் வேலை பார்த்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பொறுப்பாக இருக்கணும். அது ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டு வச்சு ஆர்டிஸ்ட் அங்கே வச்சுட்டு இருக்காருன்னு வேற எங்கேயோ கவனம்லாம் செலுத்திட்டு இருந்தோம்னா அது வந்து அங்கே பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால அவர் எதை நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அவர் கூட இருந்து நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதாவது டச்சப்னு ஒரு பையன், மேக்கப் டச்சப் பையன், அப்புறமா வந்து சாப்பாடு ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பையன், காஸ்டியூமர் நான். 3 பேர் இருப்போம் எப்பவுமே அவர் கூட. அவர் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவர் சும்மா எல்லாம் சைக்கிளே தான் கேட்பாரு சாரு. அதெல்லாம் ஒரு சாராக பார்த்துட்டு அவர்கிட்ட பண்ணி போயிடுவோம். நல்ல மனிதர். நான் நல்லா ஒர்க் பண்ண சொல்லிட்டு சாரு வந்து எல்லாருக்கும் எப்படி சொல்லுவா தெரியாது. என்ன இப்போ திருப்பதியில் படம் பண்ணிட்டு இருக்கும்போது சாரு வந்து அது வந்து என்ன பண்ணோன்னா ராஜராஜேஸ்வரி தான் திருப்பதியில் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரு வந்து நீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டேப் ரிகார்டை வந்து கொடுத்தாரு. டேப் ரிகார்டை கொடுத்தாரு, நீ வச்சுக்கிட்டு. அது ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதான் சார் நம்ம கொடுத்துருக்காரு, அப்படி ஒரு சந்தோஷம். எது சொன்னாலும் நாங்கள் செஞ்சுருவோங்க. அப்படிதான் இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எது வேணாலும் டைரக்டர் சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். இதே காஸ்டியூம் இது ஒர்க்கு எல்லாரும் பண்ணுறது அதுதான்.